வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை கார்மல் கார்டன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 60ஆம் ஆண்டு வைர விழா. கோவை ராமநாதபுரம் சுங்கம் பகுதியில் உள்ள கார்மல் கார்டன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 60ஆம் ஆண்டு வைர விழா பள்ளி முதல்வர் ஆரோக்கிய ததேயுஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோவை மறைமாவட்ட பிஷப் தாமஸ் அக்வினாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆண்டு மலர் முதல் பதிப்பை வெளியிட பள்ளியின் முதல்வர் ஆரோக்கிய ததேயுஸ் பெற்றுக் கொண்டார். அப்போது முன்னாள் மாணவர் சங்க செயலாளர் ராஜ்குமார், தலைவர் நந்தகுமார், முதன்மை குரு ஜான் ஜோசப், மறைமாவட்ட பொருளாளர் ஆண்டனி செல்வராஜ், முன்னாள் ஆசிரியர்கள் பிரான்ஸ் ஜோ தன்ராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ்களும், சிறப்பாக பணிபுரிந்த ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களையும் பாராட்டி சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி குறித்து பள்ளிக் கல்வித்துறை முன்னாள் இயக்குநர் கருப்புசாமி பேசுகையில், மாணவர்கள் நல்வழிகளில் வளர தொடர்ந்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் குழந்தைகளுடன் நட்புடன் பழக வேண்டும் என்று கூறினார். கோவை மறைமாவட்ட பிஷப் தாமஸ் அக்வினாஸ் கூறுகையில், எங்களது பள்ளி முன்னாள் மாணவர்கள் தனியார் மற்றும் அரசு அலுவலகங்களில் உயர் அதிகாரிகளாக இருப்பதும், மேலும் முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைந்து வைர விழா கொண்டாடியதும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் நந்தகுமார், செயலாளர் ராஜ்குமார், தாளாளர் மற்றும் முதல்வர் ஆரோக்கிய ததேயுஸ், முன்னாள் ஆசிரியர் ஜோ தன்ராஜ் மற்றும் முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதன் பின்னர் கார்மல் கார்டன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டியளித்தனர். மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ். செல்வராஜ் அவர்களே, அல்மனை பிரசிடென்ட் மதிப்புக்குரிய நந்தகுமார் அவர்களே, அலுமினி அசோசியேஷனுடைய செயலர் மதிப்புக்குரிய திருவாளர் ராஜ்குமார் அவர்களே, பணி நிறைவு செய்த ஆசிரியர் நலம் விரும்பிகளே, அன்பு மாணவ மாணவிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் வைர விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் இங்கு உழைத்த ஆயிரங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு அவர்களை பாராட்டுகிறோம். குறிப்பாக தற்பொழுது அலுமினி பிரசிடென்டாக இந்த மறைமாவட்டம் இவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றது. அன்புக்குரிய பெற்றோர்களே, குழந்தை சிந்திக்கின்றது. சிந்திப்பதன் மூலமாக எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து சமுதாயத்தில் வாழ கற்றுக்கொள்கின்றது. எல்லாம் புகழெல்லாம் மறைந்துவிடும். எனவே பெற்றோர்கள் எங்களுடைய பள்ளியை தேர்ந்தெடுத்து ஸ்கூலுக்கு வாழன்னு சொல்லிட்டார்களோ, இந்த தாய் அந்த குழந்தையை பாராட்டினார்கள். தம்பி, உனக்கு அறிவு இருக்கின்றது. ஆசிரியர் தவறலாக சொல்லிவிட்டார்கள். நான் உனக்கு வீட்டிலே கற்றுக் கொடுக்கின்றேன். எப்படி என்றால் எந்த அளவு கற்றுக் கொடுத்தாங்க என்றால், மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் தான் அந்த சிறுவன். அவர் இறந்த பொழுது அமெரிக்காவில் ஒரு வினாடி ஹோல் அமெரிக்காவில் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. நன்றி செலுத்துவதற்காக, மரியாதை செலுத்துவதற்காக. கொஞ்சம் மூளை கொடுத்து படிக்கவில்லை, எல்லாருக்கும் சமமான மூளை கொடுத்தான் படித்திருக்கின்றார். அந்த குழந்தை வளர்வதற்கு காரணம் என்ன? பல இப்படி நீங்கள் சொல்லி என்கரேஜ் பண்ணுகின்ற பொழுது அந்த குழந்தை வளர்கின்றது. டாக்டர் ஜான்ஸ் இம்பாசிபிள் என்ற வார்த்தை முட்டாளுடைய அகராதில் தான் இருக்கும் என்று சொன்னார். அப்படி என்றால் எல்லாருக்கும் அறிவு இருக்கின்றது. இதை நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். குழந்தைகளை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. என்கரேஜ் பண்ணுகின்ற பொழுது உறுதியாக சொல்லி குழந்தையை நல்ல குழந்தையாக, நல்ல முறை, நல்ல மதிப்புகள் குழந்தையாக மாறும். ஒரு கல்வியின் பெருமை எங்கே இருக்கிறது என்றால், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், தரமான கல்வி என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். அதற்கு பொறுப்பேற்று இருந்தவர் தந்தை ததேயுஸ் அவர்கள். கார்மெண்டோடு சேர்ந்து கலந்துரையாடல் பண்ணி ஹேர்டில்ஸ் இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும், ப்ராப்ளம் தந்தவர்களை மனதார நான் பாராட்டுகிறேன். எங்கு சென்றாலும் அவர் தன்னுடைய
கருத்துக்களை தன்னுடைய திறமை பதிவு செய்வார். ஆசிரியர் பெருமக்கள் குறிப்பாக மிஸ்டர் நந்தகுமார் ராஜ்குமார் சொன்னார்கள், பிஷப் நீங்கள் கரெக்டாக நல்லதுங்க போட்டிருக்கீங்க, எல்லோரும் அரவணைத்து செயல் அந்த பெற்றோர்களை நீங்கள் இந்த நிறுவனத்தோடு ஒத்துழைத்து உங்களுடைய குழந்தைகள் வளர்ந்து வாழ நீங்கள் செயல்படவில்லை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பள்ளி உயர்ந்தது. அந்த ஆசிரியர் பெருமக்களை சமுதாயத்தை நம்ம என்ன சொல்கிறோம், ஆசிரியர் பணி புனிதமான பணி. மற்ற பணிகளை நம்ம சொல்வதாக தெரியவில்லை. அறப்பணி உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் சொல்வார்கள். எனவே நீங்கள் அறப்பணி செய்வதன் மூலமாக சமுதாயத்தை உயர்த்துகிறீர்கள், நல்ல குடிமக்களாக மாற்றுகிறீர்கள், அவளை நல்லவர்களாக மாற்றினாகவே உங்களுடைய பாராட்டுகள். நம்முடைய தேசத்தில் மட்டும்தான் ஆசிரியரை கடவுளுக்கு சமமாக சொல்வோம். எழுத்தறிந்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த குழந்தை எதில் ஆர்வமாக இருக்கணும், எந்த துறையில் ஆர்வமாக இருக்கணும் என்பதை அறிந்து அந்த பெற்றோர்கள் சொல்கின்ற பொழுது அந்த பெற்றோர்கள் அதன்படி அந்த குழந்தையை வழிகாட்டி ஏற்பாடு நீங்கள் அதை அன்போடு செய்ய வேண்டும். ஆசிரியருக்கு ஒரு ஏணியாக ஒப்பிடுவார்கள். கஷ்டம் உள்ள நுழைய முடியாது. நல்ல திறமைசாலிகள் அக்னாலேஜ் பண்ணாங்க. பட் என்ன தம்பிகளே தங்கைகளே, நீங்கள் அப்படி வளர வேண்டும் வாழ வேண்டும் என்பதுதான். வெல்கம் அண்ட் தேங்க்ஸ். எம் மறை மாவட்டத்தின் ஆயரும் பள்ளியினுடைய தலைவருமாயிருக்கின்ற மேதகு ஆயர் எல் தாமஸ் அக்வினாஸ் ஆண்டகை அவர்களே, எம் மறை மாவட்டத்தின் முதன்மை குருவாயிருக்கின்ற பேரர் திரு எஸ் ஜான் ஜோசப் அடிகளார் அவர்களே, மறை மாவட்டத்தின் பொருளர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் திரு டி நந்தகுமார் அவர்களே, செயலர் திரு டி ராஜ்குமார் அவர்களே, முன்னாள் ஆசிரியர்கள் அலுவலர்கள் பணியாளர்களின் சார்பாக அந்த அமைப்பை ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற திரு ஜோ தன்ராஜ் அவர்களே, இன்னுமாக எங்களது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வை சிறப்புடன் நடத்தி கொடுக்க கல்வித்துறையிலிருந்து வந்திருந்த அதிகாரி அனைவரும் அவர்களே, இன்னுமாக எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களை, பல்வேறு பள்ளிகளுடைய முதல்வர்களை, இன்னுமாக என்னுடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய குழந்தைகளை, மதிப்புமிக்க பெற்றோர்களை, என்னோடு என்னாலும் தோள் கொடுத்து கொண்டிருக்கின்ற இல்லை. ஆனால் இன்று ஒரு முக்கியமான நாள். எனவே இந்த உரை அவசியம் என்று சொல்லி சில தினங்களுக்கு முன்பாக இது இணைக்கப்பட்டு இருக்கிறது. இன்றோடு வைர விழா கொண்டாட்டம் நிறைவு பெறுகிறது. இதனுடைய அடுத்த அத்தியாயம் என்பது இதனுடைய வளர்ச்சி மட்டுமே. எனவே இந்த வைர விழா கொண்டாட்டத்தை அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தில் துவங்கப்பட்டது. Go back to the original. ஏனென்று சொன்னால் இந்த கார்மெல் பள்ளி என்பது ஒரு காலத்திலே மிகச் சிறப்பாய் இருந்தது, வளர்ச்சியை நோக்கி சென்றது. இன்று பல்வேறு பள்ளிகளினுடைய அதிகரிப்பால் இதனுடைய பெருமை சற்று குறைந்ததை போல தெரிந்தாலும் பெருமை மிகுந்ததாய் இருக்கிறது. இதையெல்லாம் கடந்த 3 ஆண்டுகளை நான் கண்டுபிடித்திருக்கிறேன், கண்டு கொண்டிருக்கிறேன், காணப்போகிறேன். எனவே அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த வளர்ச்சிக்கும் பெருமைக்கும் உரிய எல்லா காரியங்களும் இறைவனுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். வல்ல இறைவன், வலுவூட்டுகின்ற தெய்வம், என் பாதுகாவலை புனித கார்மேல் அன்னையின் வழியாக செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை எல்லாம் வல்ல தெய்வம் வழி நடத்தட்டும். எவ்வளவுதான் நாங்கள் முயற்சி செய்தாலும் திட்டமிட்டாலும் எவ்வளவு பணிகள் செய்தாலும் எங்களோடு இணைந்து எல்லாவற்றையும் உரு கொடுக்கிறவர்கள் இதோ இந்த பள்ளியினுடைய தலைவர் அவர்கள், மேதகு ஆயர் அவர்கள். எப்பொழுதுமே பாசத்தோடும் அக்கறையோடும் ஒருபுறம் மாணவ கண்மணிகள், மறுபுறம் ஆசிரியர் பெருமக்கள் என்று சொல்லி தன்னுடைய இரு கண்களாக போற்றுகின்றவர் தான் நம் தலைவர். அவர் ஒவ்வொரு திட்டத்தை நாம் கொண்டு செல்கின்ற பொழுதும் இது தேவைதானா, இது மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் உகந்ததா, அவர்களது நல்வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் உகந்ததா என்று சொல்லி கேட்டு 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 செய்யுங்கள் என்று சொல்கிறவர். எனவே
எப்பொழுதெல்லாம் நான் ஆயரை நாடுகின்ற பொழுது ஆயரின் உரையிலே சொல்லப்பட்டதை போல முதன்மை குரு அவர்கள் எங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக, நெறியாளுநராக இருக்கிறார். பள்ளியிலே பல்வேறு கட்டமைப்புகள் இன்று நடைபெற்று நிறைவேறியிருக்கிறது, அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் முதன்மை குரு அவர்களினுடைய பங்களிப்பை நாம் மறுக்க இயலாது. கார்மேல் வரலாறு மறக்காது. ஏனெனில் சார்பாக இந்த வைர விழா கொண்டாட்டம் அர்த்தமுள்ள விதத்திலே நிறைவு பெறுவதற்கு நன்றி 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 என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எடுக்கப்பட்ட பல்வேறு கட்டமைப்புகள், கல்வி சார்ந்த புதிய திட்டங்களை அமல்படுத்துவது. அதில் கல்வி சார்ந்த திட்டங்களை அமல்படுத்துவதிலே என்னோடு இணைந்து உழைக்கின்றவர்கள் என் மதிப்புமிக்க ஆசிரியர் பெருமக்கள், அலுவலர்கள், பணியாளர்கள். எவ்வளவுதான் ஃபாதர் திட்டமிட்டாலும், எவ்வளவுதான் ஆசை இருந்தாலும் அவற்றை களத்திலே வகுப்பறையிலே நிறைவேற்றுபவர்கள் மதிப்புமிக்க இருபால் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலர்கள், பணியாளர்கள். நான் வழக்கமா சொல்வேன், கேட்ல இருந்து செக்யூரிட்டியில இருந்து ஃபாதர் வரைக்கும் நீங்க உழைத்தாக வேண்டும். ஏன்னா ஃபாதரோட வேலையை 102 பேர் செய்யறாங்க. ஆகவே அத்தகைய என்னுடைய பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர் பெருமக்களை, அலுவலர்களை, பணியாளர்களை நன்றியோடு நினைத்து பார்த்து இந்த வைர விழா ஆண்டின் நிறைவிலே நான் நன்றி என்று சொல்கிறேன். உங்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். I request all of you, we are the members of the team and we will work as a team, not as a group. Thank you all. இந்த அருமையான நேரத்திலே வைர விழா கொண்டாட்டத்தினுடைய இறுதி வேளையிலே வந்திருக்கின்ற இந்த தருணத்திலே கட்டமைப்பு, நான் சொன்னதை போல நிர்வாகத்திலே நம்முடைய ஆயர் அவர்கள் நிர்வாகமும் பல்வேறு கட்டமைப்புகளுக்கு அனுமதி தர வேண்டும். அவ்வாறு அனுமதியை பெற்றிருக்கின்ற வேளையிலே இந்த நினைவு விளைவிற்காக எல்லா தயாரிப்புகளும் நிறைவு பெற்று இதோ நாங்கள் கட்டலாம் என்கின்ற பொழுது அது இறை திட்டம் என்று நினைக்கிறேன். உடனடியாக அந்த இடத்தில் வந்தவர்கள் தான் நம்முடைய முன்னாள் ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களும். ஃபாதர், இந்த வைர விழா நினைவா நம்ம ஒரு ஆட்சி கட்டலாம்னு நினைக்கிறோம். நானும் அதை தயாரித்திருக்கிறேன், அவர்களும் அதை முன்மொழிந்தார்கள். என்ன ஒரு அற்புதமான காரியம். ஆகவே அந்த நினைவு வளைவு என்பது அது எங்களது முன்னாள் மாணவர்களுடைய பங்களிப்பாக இருக்க வேண்டும். அதை சொல்ல சொல்ல ரொம்ப பூரிப்பு இருக்கு. இப்ப நான் சொன்னேன்னா அடுத்த ஒரு வருஷமே ஆயிடும், அதை சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அவர்கள் ஈடுபாட்டோடு இருந்தார்கள். எனவே முன்னாள் ஆசிரியர்களுடைய பங்களிப்பை, அதிலும் குறிப்பாக திரு ஜோ தன்ராஜ் அவர்கள், திரு மைக்கேல் சாமி ஆசிரியர் அவர்கள், திரு HW சதானந்தம் அவர்கள், திரு ரொமால் ஆசிரியர் அவர்கள், மற்ற ஆசிரியர்கள், ஒரு சில ஆசிரியர்கள் தன்னுடைய வயோதிகத்தினால் வர முடியவில்லை என்றாலும் அலைபேசியில் அழைத்து மாணவர்களை தொடர்பு கொண்டு இதோ இந்த நற்காரியத்துக்கு உங்கள் பங்களிப்பை கொடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த அருமையான நேரத்திலே முன்னாள் ஆசிரியர் பெருமக்களுக்கும், அலுவலர்களுக்கும், பணியாளர்களுக்கும் இந்த கார்மல் குடும்பம் வரலாற்றிலே மறக்காது என்பதை உறுதி செய்து நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் மாணவர்கள் பாரி, பேகன் என்று சொல்லி கடையேழு வள்ளல்கள் 7 இருக்கிறார்கள். பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்று படித்திருக்கிறோம். பேகன் மயிலுக்கு போர்வை போர்த்தினான் என்று கேட்டிருக்கிறோம். அதே போல மற்ற 5 கடையேழு வள்ளல்களும் பல்வேறு காரியங்களை செய்திருக்கிறார்கள். யாராவது பார்த்திருக்கோம்னா மேபி யூடியூப்ல பார்த்திருக்கலாம், மேபி படத்துல பார்த்திருக்கலாம். ஆனா நான் பார்த்திருக்கேன், இங்கு இருக்கின்ற முன்னாள் மாணவர்கள் தான் இன்றைய நாளினுடைய கடையேழு வள்ளல்கள் என்பதை நான் பெருமையாய் சொல்லிக் கொள்கிறேன். அதுவும் ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் வாங்க. நம்முடைய முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் இருக்கிறாரே, எப்பவுமே இந்த புன்னகையோட தான் இருப்பார். அந்த புன்னகைக்கினுடைய சொந்தக்காரர், தாழ்ச்சியினுடைய அஸ்திவாரமும் அவரே தான் என்று சொல்லிக் கொள்கிறேன். எப்ப கேட்டாலும் ஒரு புன்னகையோட, ஃபாதர் பார்த்துக்கலாம் ஃபாதர், அந்த பார்த்துக்கலாங்களுக்குள்ள அங்க காரியமே முடிச்சு வச்சிருப்பார். அவரோடு இணைந்து நம்முடைய செயலர் அவர்களும் தான்.
2 பேரும் எவ்வளவு பிஸின்னு சொல்லிட்டு அவங்க இடத்துக்கு போனாதான் தெரியும். அவங்க இடத்துக்கு போனா அவங்களுக்கு 10 பேர் 100 பேர் வேலைக்கு ஆளுங்க இருக்கிறப்ப இங்க வந்து ஏதோ பணியாளர்களை போல ஒன்றாக இணைந்து கொண்டு எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள். நினைவு வளைவை நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது நான் பூரிப்படைகிறேன். எங்க போனாலும் என்னமோ நான் செஞ்ச மாதிரி, ஃபாதர் உங்க ஆட்சி ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு என்று அனைவரும் சொல்கிறார்கள். இதற்கு காரணம் முன்னாள் மாணவர்கள், அவர்களை ஒருங்கிணைப்பு செய்த முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் திரு நந்தகுமார் அவர்களும் திரு ராஜ்குமார் அவர்களும். எனவே அவர்களை நான் பாராட்டுகிறேன், அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இதோ 3 வேதங்களும் இவ்வாறு சொல்கின்றன, பைபிள் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. பகவத்கீதை சொல்கிறது நலம் செய்வோன் எவனும் நலிவுறுதல் இல்லை என்று. குரான் சொல்கிறது தர்மம் ஒருபோதும் செல்வத்தை குறைக்காது என்று. எனவே 3 வேதங்களின் அடிப்படையிலே முன்னாள் மாணவர்களுக்கு இந்நாள் கார்மெல் குடும்பம் நன்றி நன்றி என்று சொல்லி இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்கிறேன். அன்புமிக்க பெற்றோர்களும் பாசத்துக்குரிய என்னுடைய குழந்தைகளும், நான் அடிக்கடி நினைக்கிறது, எனக்கு குடும்பம்னா என்னுடன் பிறந்த 2 சகோதரிகள் மட்டுமல்ல, மாறாக நான் எங்கு இருக்கிறேனோ அந்த இடம் மட்டுமே. ஆகவே இங்கு வந்த பொழுது பல்வேறு பெற்றோர்கள் நினைத்தார்கள், சொன்னார்கள், அதை நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் என்று சொன்னார்கள். காலங்கள் செல்லட்டும், ஏதோ கல்லுக்குள் ஈரம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல்லப்படாத வார்த்தைகளால் நான் அவர்கள் முன்னால் இருந்து கொண்டேன். ஆனால் இன்று அதே பெற்றோர்கள் ஃபாதர் இன்னும் நீங்க நிறைய செய்யணும் ஃபாதர் என்று சொன்னார்கள். மாணவ கண்மணிகள் ஃபாதர் ஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா அவர்கள் மீது ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு வழிநடத்த வேண்டும் என்று இருக்கிறேன். எனவே இன்று இந்த அர்த்தமுள்ள வைர விழா கொண்டாட்டம் நிறைவு பெறுகிறது என்று சொன்னால் என் மதிப்புக்குரிய பெற்றோர்களையும் பாசத்துக்குரிய குழந்தைகளையும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். எனவே கார்மல் புது பொலிவை பெற்றிருக்கிறது, வேறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. கார்மல் எத்திக்கும் எப்பொழுதும் ஜொலித்துக் கொண்டே இருக்கும். மறந்து போய்விடாதீர்கள், இது ஒரு குடும்பம், இது கதம்பம் என்கின்ற ஒரு குடும்பம், தொடர்ந்து இது பயணித்துக் கொண்டே இருக்கும். எனவே அர்த்தமுள்ள வைர விழா கொண்டாட்டம் நிறைவு பெற்றாலும் இது பவள விழாவை நோக்கி வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது, காலத்துக்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி எல்லாம் வல்ல இறை துணையும் பெரியவர்களுடைய நல் ஆசிரியரோடும் நல் மக்களினுடைய நல்லெண்ணங்களோடும் தொடர்ந்து எங்களது பயணத்தை தொடர்வோம் என்று சொல்லி கூறி ஏதோ என்னுடைய நன்றியையும் வாழ்த்துரையும் இப்பொழுது நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Approach to task, execution and attending to every minute, detailed coupled with a willingness to take calculated risk in unparalleled. We are so அந்தமுமாய் ஆனவனே, எல்லா வளமும் உலகில் தந்தவனே, உயிர்களை ஆட்கொண்டவனே, இருள் நீங்கி வெளிச்சம் தந்தவனே, என்றும் எம்மை மறவாதவனே, கடந்த 60 ஆண்டுகளும் சிறப்பாக இந்த 2 நாட்களும் வழிநடத்தி வரும் இறையே, என் இறையே, உம்மை என் சிரம் தாழ்த்தி வணங்கி நன்றி கூறுகிறோம். இறை நம்பிக்கையில் இறை அருளும் பெற்றவன் நீ, தன்னம்பிக்கை அளிப்பவன் நீ, சிந்தனையில் தோன்றிய எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுப்பவன் நீ, மாற்றமே முன்னேற்றம் என்பவர் நீ, ஆசிரியரும் மாணவரும் தம் 2 கண்கள் என வழிநடத்துபவர். தமது வருகையால் எம்மை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய எம் பள்ளியின் தலைவரும் கோவை மறைமாவட்ட மேதகு ஆயருமான டாக்டர் எல் தாமஸ் அக்வினாஸ் அவர்களுக்கு கரம் குவித்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்று தனித்துவமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மறைமாவட்ட பொருளாளர் தந்தை ஜே ஆண்டனி செல்வராஜ் அவர்களுக்கும் என் சிறப்பான நன்றிகள். இறை அழைத்தலை ஏற்று இறைப்பணி செய்ய தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட அருத்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள் மற்றும் அருட்சகோதரிகள், பல்வேறு இடங்களில் இருந்து வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் முத்தமிழால் நன்றியை கூறுகிறோம். பழகு
பழகுவதற்கு எளிமையானவர். கடமையை கல்வி முறையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் கற்பித்தலில் மேம்பட வேண்டும் என்று பல்வேறு செயல் திட்டங்கள் வகுத்து செயல்படுத்தி வரும் எம் கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு ஆர் பாலமுரளி அவர்களுக்கு பணிவான நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். கோவை மாவட்ட முன்னாள் மாணவர் சங்கத்தின் செயலர் திரு டி ராஜ்குமார் சக்தி சுகர் அவர்களுக்கும் எங்களது மனதார நன்றிகளை உரித்தாக்குகிறோம். நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்தும் ஆசிரியரின் வழிகாட்டுதலை பெற்று வருங்கால தூண்களை உருவாக்க ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கும் மாணவர்களின் பெற்றோர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பணி மீது பற்று வைத்து கூறிய சிந்தனையோடும் சீரிய பார்வையோடும் கடமையை கருத்தாய் செய்து நம்மை பாதுகாப்பாய் இருக்க செய்பவர்கள் நம் மாநகர காவலர்கள். அவர்களுக்கு எம் நன்றிகள். குறிப்பாக எம் பகுதியின் காவல் ஆய்வாளர் திரு ஏ சேகர் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உயிர் காக்கும் சேவையே உயர்ந்த சேவை என்ற எண்ணத்தில் கடந்த 2 நாட்களாக பள்ளி வளாகத்தில் மருத்துவ முதலுதவி சேவையை செய்து வரும் கோவை கொங்கு நாடு மருத்துவமனைக்கு நன்றிகள் பல. சிறப்பாக இயக்குனர் டாக்டர் ராஜு மற்றும் துணை இயக்குனர் டாக்டர் ஆர் கார்த்திக் அவர்களுக்கும் நன்றிகள். மாணவர்களது நாடக கலை திறனை மெருகேற்றி ஊக்குவித்து உற்சாகப்படுத்திய திரு ஆர் மரிய செல்வம் அவர்களுக்கு மனதார நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். பறைசாற்றும் பத்திரிகை துறையினருக்கும் ஊடகத் துறையினருக்கும் பல்வேறு கலை நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பு செய்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்றும் நடன ஆசிரியர்களுக்கும் இதயம் கனிந்த நன்றிகள். ஒளி ஒளி அமைப்பு கண்களுக்கு விருந்து, காதுகளுக்கு இனிமை, வானவில்லின் வண்ணங்களாய் வைரத்தின் ஜொலிப்பாய் விழா மேடையை அமைத்துக் கொடுத்த மோனிகா சவுண்ட் சர்வீஸ், சத்யம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் அன்னை டெக்கரேஷன்ஸ் கோவை புளியகுளம் அவர்களுக்கும் நன்றிகள். கடந்த 2 நாட்களாக விருந்தினர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் உணவினை வழங்கிய கோவை செல்வமணி கேட்டரிங் சர்வீஸ்க்கும் நன்றிகள். செய்வது இசை, காதுகளுக்கு இனிமையான இசையை தரவிருக்கும் நம் பாடகர் குழுவினருக்கும் இசையால் மேடையை அதிர கடந்த 2 நாட்களும் கொண்டாட்டங்கள் சிறப்புற அமைந்து கொண்டிருக்க நல் உள்ளங்களுக்கு நன்றிகள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நன்றி கூறுவது தமிழர் மரபு. நம் அனைவருக்கும் நன்றி கூறிய செல்வன் எம் ஆகாஷ் மற்றும் செல்வி டி தர்ஷினி இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஊடாக கலந்து உயிர் மூச்சாவ
பூவாகி மணமாகி எங்கெங்கும் காட்டி முகம் நிறைவா எந்த கடையிலும் உன்மனம் இயற்கை வளங்களெல்லாம் உந்தானம் இயற்கை வளங்களெல்லாம் உந்தானம் அது அசையும் ஓசையெல்லாம் நாமம் வானிலம் நோக்கும் என்னை போல தாகம் கொண்டோரில் நீ நிறைகின்றாய் கடல் நீங்கும் என்னை போல வானிலை கடக்க துடுப்பாகின்றாய் நங்கென கண்ட படைப்புகள் யாவும் to the punch of 15th class from high school and their supporting staff. தொலைக்காட்சி நண்பர்களுக்கு கார்மல் பள்ளி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பள்ளி மிகவும் புகழ் வாய்ந்த பள்ளி. எதற்கு என்றால் தரமான கல்வியை வழங்குகின்றது, குழந்தைகளுக்கு நல்ல விழுமியங்களை மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்கின்றது. இரண்டும் ஒரு குழந்தையினுடைய உயர்வுக்கு தேவை என்பதை அறிந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அத்தோடு இதனுடைய தொடக்கம் ஹம்பிள் பிகினிங் 60 மாணவர்களோடு ஆரம்பித்தது. அதுவும் எந்த சூழலும் இல்லாத நிலையில், வசதிகள் இல்லாத நிலையில் ஆரம்பித்து இந்த அளவிற்கு வளர்ந்திருக்குது என்றால் அதற்கு காரணம் மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவருடைய பேரண்ட்ஸுடைய தலைவர்கள் இதற்கு காரணம். இன்று நாங்கள் பெருமையோடு வைர விழாவை கொண்டாடுகின்றோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்காகவும் எங்களுடைய முன்னாள் மாணவர்களுக்கும் பணி நிறை செய்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துவதற்காக இது கொண்டாடினோம். இந்த கொண்டாட்டம் இப்பொழுது படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். இவர்களும் முன்னாள் மாணவர்களைப் போன்று உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய கற்றுத்தருகின்ற பாடம் குழந்தைகள் இன்னும் அதிகமாக படிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக உயர்ந்த நிலையில் விழுமியங்களை கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக, அவருடைய வாழ்வு உயர வேண்டும் என்பதற்காக நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நிலையில் மிக சிறப்பான வகையில் எங்களுடைய தந்தை, எங்களுடைய பிரின்சிபல் தந்தை ததையுஸ் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மிக கடின உழைப்போடு சேர்ந்து செயல்பட்டு இந்த நிலைக்கு உயர்த்தினார். இந்த மறைமாவட்டம் அவர் இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் பல்வேறு துறைகளில் உயர் பதவிகள்லையும் தொழிலதிபர்களாகவும் இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? மகிழ்ச்சியாக இருக்கின்றது, பெருமையாக இருக்கின்றது. அவர்கள்தான் இந்த பள்ளிக்கும் எங்களுக்கு பெருமை கொடுத்தார்கள் என்று நாங்கள் அடித்து பேசுவோம். இப்பொழுது அருகாமையில் இருக்கின்ற திருவாளர் ராஜ்குமார் அவர்கள், அது நந்தகுமார் அவர்கள், இவர்களும் பழைய மாணவர்கள் உயர்ந்த நிலையில் ஆண்டபர்னஸ் இருக்கின்றார்கள். ஆனால் இது எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. அதே போன்று மாதேவன் என்பவர் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மெம்பராக இருக்கிறார். மாதவராவ் அவர்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த சுவிட்சர்லாந்து இருக்கின்றார். யுஎன்ஓடைய ஆர்கனைசேஷன் ஒரு பிரான்ச்சு. இவையெல்லாம் எங்களுக்கு பெருமையை சேர்க்கின்றது. அப்பொழுது தற்பொழுது இவர்கள் ராஜ்குமார் சொன்னார்கள், அமெரிக்காவில் இருக்கின்ற
இந்த மாணவர்கள் ஏறக்குறைய ஒரு 1000 பேர் இருப்பார்கள், 1500 பேர் நேற்றைய நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார்களாம். இது அவர்களுக்கு பெருமை கொடுக்கின்றதாக சொன்னார்கள். அந்த வகையில் எல்லாருக்கும் பெருமை கொடுக்கின்றோம். அமேசானில் இருக்கின்றார், இன்னும் பல துறைகளில் யூரோப்பில் ஒரு 2000க்கும் அதிகமான இருக்கின்றார்கள். இந்த ஆண்டு விழாவுக்கு அப்புறம் பள்ளியினுடைய நிர்வாகம் இன்னும் எப்படி கட்டமைக்கப்படும்? குழந்தைகளுக்கு தேவையான முறையில் நல்ல கல்வி கொடுப்பதற்கு தேவையான முறையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அமைக்கப்படும். அது தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். கல்வித்துறையில் வந்துட்டு ஏதாவது உதவி கேட்கறதுக்கு விரும்புகிறீங்களா? அரசாங்கத்திடமிருந்து எங்களுக்கு தற்பொழுது தேவையில்லை. ஏனென்றால் பழைய மாணவர்களே நிறைய வாரி வழங்குகிறார்கள். சுயநிதியில் நாங்கள் எங்கள் சுயநிதி கல்வி, செல்ஃப் ஃபைனான்சிங் எஜுகேஷன் எங்கள் இது பள்ளிக்கூடம். ஃபாதர், இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. இதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது அப்பப்போ செமினார்ஸ் நடத்துகிறோம், விழிப்புணர்வு கொடுக்குறோம், இதெல்லாம் செய்கின்றோம். அதே சமயத்தில் எங்கள் பள்ளியில் அந்த வகையான அதை இல்லை, அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக கவுன்சிலிங் பண்ணுறோம். அது எங்களுடைய பிரின்சிபல் தந்தை ஆசிரியர் பெருமக்களும் பள்ளி வளாகத்தையும் காம்பவுண்டை சுற்றி எப்பொழுதும் ஆய்வு செய்து கொண்டு இருக்கின்றார்கள், அலர்ட்டாக இருக்கின்றார்கள். ஆகவே யாருமே நுழைய முடியாது. சரி, இதுக்கு பேரண்ட்ஸ் எந்த மாதிரியான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்? பேரண்ட்ஸும் சரி, அந்த ஸ்டூடெண்ட்ஸும் சரி. பேரண்ட்ஸ்க்கு அப்பப்போ செமினார் இந்த பள்ளியில் நடத்தப்படுகின்றது. எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிகிட்டு அவர்களுக்கு இதை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம், அவர்களுக்கும் கவுன்சிலிங் பண்ணுறோம். எனவே அவர்களும் விழிப்புணர்வோடு இருக்கின்றார்கள், இந்த ப்ராப்ளத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க.